ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மீன் குழம்பு. அதுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு மீன் முட்டை கிடச்சி ரொம்ப நாளாக கேட்ட இப்பெல்லாம் கிடைக்கல, இன்னைக்கு கிடச்சி. அதனால் அதையும் வாங்கிட்டு மீன் முட்டை போடுமா வயிற்று அது செனா சொல்லுவாங்களா, அது பருப்பு இருந்துச்சு வெட்டும் போது. அது நம்ம மீனில் வெட்டும் போது இல்லை, வேறு பெரிய மீன் வெட்டும் போது இருந்துச்சான். நான் ஒரு நாள் சொல்லி வச்சுருந்தாங்க, இன்னைக்கு கிடச்சி. அதனால் இன்றைக்கி அதையும் சமைக்க போகிறேன். ஓகே, அடுத்தது இன்றைக்கி காளா மீன். அது வரைக்கும் வாங்கவே இல்லை, இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு. நான் அது என்ன மீன் வாங்குவோமே, வவ்வால், அது வாங்குறதுக்காச்சும் போனேன், அது கிடைக்கல. ஓகே, போட்டலாமா? அடுத்தது மீன். இந்த கவரில் என்ன இருக்கு? இதான் மீன் பருப்பு செனை. பெரிய மீன், மூளை மாதிரி இருக்கு. மூளை மாதிரி இல்லை இல்லை, அது நல்ல பெரிய மீன், அகலமாக இருந்துச்சு. வரேன் உனக்கு சமைச்சிட்டு தரேன். அதுக்குள்ளே விருந்தாடி அவள் கூப்பிட்டியா வீட்டுக்கு? மீன் வாடகைக்கு அவங்களே வந்துட்டாங்க. ஓகே, வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் ஃப்ரைக்கு தண்ணி எடுத்துடலாமா? இந்த மீனில் முள் இருக்குமா? நானே தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு கேட்டால் அவங்க முள் இருக்காது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னாங்க. இப்போ பயங்கரமாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி தனியாக வச்சுருவோமா? இல்லை, லாஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் முடிவுக்கு வாங்க. நல்லா அவங்களே இது செடிலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வெட்டியே கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு ஈஸியாக நிற்கிச்சிடலாம் சீக்கிரமாக. ஃபஸ்ட்டு உள்ளக்கெல்லாம் எடுத்துடும் க்ளீனாக. முள் எடுத்ததுயா? உள்ள இந்த மாதிரி இருக்குல்ல, ரெட்டாக மாதிரி இருக்கும்ல, என்னது அது கருப்பாக ரத்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் க்ளீனாக சமைக்கலாம். அதுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்துட்டோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இருந்தாலும் எனக்கு அந்த இதை பார்த்தோன்னா கொஞ்சம் டது விடு. நானும் இது இவ்வளோ பார்த்துருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே கிடைச்சிருக்கு. எப்பவும் கிடைக்காது, டக்குன்னு கிடைக்க நான் நிறைய எடுத்து சொல்லி பார்த்து கிடைக்க. இன்னைக்கு என்னமோ கிடச்சிட்டு. நேற்று எடுக்கலையா நீங்கள் மீன்? நேற்று எதுவுமே எடுக்கல. நேற்று கேமராமேன் தான் வேலைக்கு போயாச்சு. தம்பி வேறு சொல்லிட்டான், அப்பா வந்தால் எடுமா, வேணா எடுக்க வேண்டாம், இப்போ வந்த பார்த்தீங்கன்னா அப்பாவை சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சரிம்மா நானும் எடுக்கிறேன். இன்னைக்கு அப்பாவுக்கு சாயங்காலம் தான் ஒர்க்கு, அதனால் தானே கேமராமேன்? இன்னைக்கு ஒர்க்கு சாயங்காலம் தானே உங்களுக்கு? இருந்தாலும் நல்லா சுரண்டி பார்த்துக்கணும். என்கிட்ட செத்து இருக்குது. நம்மளும் நல்லா இருக்க க்ளீன் பண்ணால் தான் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிடணும் எல்லாத்தையுமே. கொஞ்சம் அந்த ரெடி கருப்பாக இருக்கலாம் எடுத்தது கொஞ்சம் க்ளீனாக அந்த மாதிரி. ஆனால் ரத்தமா என்னது? ரத்தம் நான் வெட்டினதுக்கப்புறம் அப்படியே காஞ்சி போயிருக்கல ரத்தம் மாதிரி. அதை அப்படி கையை வச்சு இப்படி நல்லா க்ளீன் பண்ணால் தான் எனக்கும் நல்லா அந்த மாதிரி திருப்தியாக. ஓகே, நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது என்ன தப்பிக்குதா? ஏதோ செதில் மாதிரி இருக்குது லைட்டாக, அழகாக பிஞ்சு வந்து. நல்ல மீன்னா நல்லா இதாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது. இவங்க இதெல்லாம் சொல்லலாம் அப்படியே இருக்கும். அப்படியே எடுத்து அது இதயமா? ஈரல் ஈரலா? இதயம் மாற்ற அதில் பார்க்கறதுக்கு சாமி என்னது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஓகே, கவரில் வேஸ்ட்டை போட்டலாம். பாருங்க, க்ளீன் ஆகிட்டு. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இன்னும் 4-5 தண்ணி நல்லா அலசும் போது நல்லா க்ளீன் ஆகிடும். இருங்க, சமைச்ச பிறகு தாரேன். அதுக்குள்ளே வீட்டுக்கு 2 விருந்தாளி வந்துட்டாங்க. 2 இன்னும் 6 பேர் வருவாங்க பாருங்க.
தண்ணி இந்த கலரில் இருக்கு. நல்லா ரத்தமாக இருக்கு. மீன் நல்லா ஃப்ரெஷ் மீன் போல ரத்தமாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தலையிடு தனியாக கழுவிட்டேன். இது குழம்புக்கா? ஆமாம், குழம்புக்கு தனியாக கழுவிட்டு தான் இதுக்கு தனியாக கழுவு. மொத்தமாக கழுவு நல்லா இருக்கும். இது நல்லா டேஸ்ட். தலை பக்கத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவிட்டேன். தலை அப்புறம் வால். இது மட்டும் குழம்புக்கு. ஒரு 2 நடு பீஸ் மட்டும் குழம்புல போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டா முதல்ல இவ்வளோ இருந்து அதெல்லாம் வறுத்து கிறிஸ்டி இதெல்லாம் வச்சுக்கலாம். என்னப்பா? அது எடுத்துட்டாளா? துணி எடுத்துட்டாளா? சரி போ. அப்பா வந்து கேட்குறேன். ஓகே, இப்போ வாஷ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அது வந்து குழம்புக்கு. இது என்ன மீன்? காளான்னு சொன்னாங்க. இந்த மீன் நீ வாங்குறதே கிடையாது. பார்க்கறதுக்கு மீன் நல்லா இருக்கு. டேஸ்ட் இருக்குன்னு தெரியல, நான் வாங்கினது கிடையாது. எதுக்கு இத்தனை வாட்டி வாஷ் பண்ணது? இப்போ ஸ்மெல் இருக்காது. கொஞ்சம் அந்த நல்லா க்ளீனாக கழுவணும்ல பிறகு. பார்த்தீங்களா? இப்போ நல்லா க்ளீன் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது எத்தனை வாஷ் மீன் நல்லா கலக்கலன்னு வந்துச்சு. இது ரெண்டாவதா மூணாவதா? மூணாவது. ஃபஸ்ட்டு ரத்தம் உள்ளது, அதுக்கப்புறம் இந்த மூணாவதா? ஆமாம், இது மூணாவது. தண்ணியிலே பாருங்க நல்லா வெள்ளை வெள்ளை நைட்டு. நாள் தானே இது? ஆமாம். இது இப்போ வதக்கிட்டு கழுவ போதா? ஆமாம், அது தனியாக கழுவணும். இது கழுவி வச்சா அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் கழுவிடுமா. இப்போ வந்து வதக்கு போட்டு க்ளீன் பண்ணுறியா? ஆமாம். இப்பவும் கொஞ்சம் ரத்தம் இருக்க தான் செய்யல. இது எல்லாமே கழுவணும். ஓ அப்படியா? அது ஃபஸ்ட் நம்ம குழம்புக்கு தனியாக தலை வால் தனியாக எடுத்து கழுவிட்டோம். குறைச்சிட்டேன். இது வறுக்கிறதுக்கு. பார்த்தா இந்த உள்ள ரத்தம் நல்லா வந்துட்டு பாருங்க க்ளீனாக. இந்த உள்ள ரத்தம் இருந்துச்சுல்ல, மீன் க்ளீன் ஆகிட்டு நல்லா. சைடில் இதயம்மாச்சு நோத டப்பா மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தியா? அதை பார்த்து வைப்பா. அது செல்ல இதுக்கு முட்டை சின்ன நல்லா பருப்பு சின்னதாக இருக்குல்ல, அப்படி இது கொஞ்சம் நல்லா பெரிய பருப்பு, பெரிய மீன் வேற. அதான் அது என்ன மீனோட முட்டை? அது வந்து தேங்காய் பாரு, பெரிய தேங்காய் பாரு, சரியான சைஸ். ஒரு தண்ணி கழுவிக்கலாம்.
இப்போவுமே ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா வெள்ளையாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கணும். நம்ம தண்ணி கலந்தாலும் இன்னும் அப்போ ஒரு தண்ணி கலந்தாலே போதும். ஓகே, நல்லா க்ளீன் ஆகிட்டு. ஸ்னேகனே என்ன பண்றீங்க? மீன் பிடிக்கும்ல? இது என்ன பிடிக்கும் உனக்கு? மீன் பிடிக்கும்ல? எங்க மீன்? இதோ உள்ளியா? கம்மி. ஓகே, இன்னும் அடுத்தது ரெண்டையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸ்னேகன் நல்லா க்ளீனாக இது வறுக்கிறதுக்கு, இது குழம்புக்கு க்ளீனாக பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பராக பார்த்தீங்களா? பார்த்தாலே ஆமாம், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. நல்லா நல்லா கழுவுறதுல தான் அவ்வளோ நல்லா இருக்கும். மீன் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக தெரியும். நல்லா இனிமே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைச்சிடும். என்னது? மீன் செனம்பாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? மீன் பருப்பு, பருப்பு மீன் முட்டை அப்படிம்பாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? எங்கள் ஊரில் மீன் பருப்பு இல்லை மீன் முட்டை அப்படி சொல்லுவாங்க. சிலவங்க வந்து செனம்பாங்க. இங்கே மீன் செனன்னு சொல்லுவாங்க. கழுவிடலாமா? ஆடு ஒரு நுழைதல் மாதிரியே இருக்குது. அதாவது தோல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துனா நல்லா க்ளீன் ஆகும். இப்போ வந்து தொழிலாம் கொஞ்சம் வச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி இடத்துல பிக்கும் போதே லைட்டாக இதாகிட்டு கட் பண்ணுறீங்க திறப்பு விழாவா? கரெக்டாக அந்த கொஞ்சம் அந்த திக்காக இருக்கல தோல், அதை கொஞ்சம் எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். நானும் ரொம்ப பெருசு வாங்கினது கிடையாது இதுதான். ஆனால் இதை விட கொஞ்சம் இது சின்னதாக வந்து பாத மீனோட முட்டை, தேங்காய் பாறையோட முட்டை. ஆனால் அது கம்பேர் பண்ண முட்டை சின்னதாக தான் இருக்குது. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நல்லா அது எத்தனை கிலோ சொன்னாங்க அந்த மீன்? எத்தனை கிலோ இருந்தாங்க? 10 கிலோவா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது என்ன அடிபட்டுருக்கா அந்த இடம்லாம் மஞ்சள் மஞ்சள் இருக்குது? இல்லை, அது கலரே அப்படிதான் இருக்கு. இந்த தோலையும் அப்படி வெட்டி எடுத்துடலாம். நரம்புலாம் என்னப்பா நரம்புலாம் ஓடுது. சைஸ் நல்லா சரியான சைஸாக இருக்குது. இது முட்டை போட்டு கிண்டி சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம், இல்லை குழம்புகளோட முழுசாக போட்டுடலாம். ஆனால் என்ன கொஞ்சம் அந்த முழுசாக போட்டால் கட்டப்புறம் அந்த லைட்டாக அப்படி வெடிக்கும், பூ மாதிரி வெடிச்சா செல்லதுன்னா அப்படியே உருந்து உள்ளே விழுந்துடும். அதனால நம்ம குழம்புக்கு தயிர் இதை வந்து தனியாக ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, நீ சாப்பிடுவீங்களா? நான் இது சாப்பிட்டது கிடையாதுப்பா. இப்போ தான் பார்க்க தெரியாது தான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் சாப்பிட்ருக்கேன். தம்பிக்கு குட்டியாக சின்ன இது மீன் இருக்கும்ல, அதில் தான் வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். சில அளவுக்கு குழம்புக்கு முழுசாக போட்டுருக்கு. அது இந்த வாழை மீன் அதெல்லாம். இது எத்தனை வாட்டி வாஷ் பண்ணணும்? 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். நம்ம சும்மா நல்லா க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணலாம். அந்த மேலே உள்ள இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குல்ல தோல் மாதிரி, அதனால. க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. ஃபஸ்ட்டு பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குழம்பு வீடியோவும் ஃப்ரை வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.